பெயர் பார்க்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள் என்ன? தமிழக காவல்துறை இணையதளத்தை பொதுமக்கள் அனைவரும் பொது முதல் தகவல் அறிக்கையை பார்க்கும் வசதி நிறுத்தப்பட்டிருப்பதனால அதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குற்றவாளிகள், பாதிக்கப்பட்டவர்கள், சுகாதார பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த எஃப்ஐஆரை பார்க்க முடியும் எனவும், சிசிடி என்என்எஸ் 2.0 என்ற புதிய அப்டேட்ல வழக்கறிஞர் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், எளிதில் பயன்படுத்தும் வகையில் இணையதளத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறை பயன்படுத்தப்படும் சிசிடி என்ன என்ற ஒரு கோரிக்கைகள் தற்போது எழுந்திருக்கிறது. சிசிடிஎன்எஸ் 2.0 எனப்படும் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு இணையதளம் மற்றும் அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த இணையதளங்கள் மூலம் நீதிமன்றங்கள், தடயவியல் ஆய்வகங்கள், சிறைச்சாலைகள் மற்றும் அரசு தரப்பு வழக்குத்துறையுடன் நிகழ்நேர தரவுகளை பகிர்ந்து கொள்ள முடியும். மேலும் முந்தைய இணையதள வசதிகள் அனைவரும் முதல் தகவல் அறிக்கையை பார்க்கும் வகையிலும் எளிதாக ஓடிபியை பயன்படுத்தி இணையதளத்திலிருந்து முதல் தகவல் அறிக்கையை பார்க்கும் வசதி மற்றும் டவுன்லோட் செய்ய முடியும். ஆனால் தற்போது பாதிக்கப்பட்டவர்கள், புகார்தாரர்கள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.